ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். வேலையை செய்வதற்கான இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த நேரம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய CV கார்டு, என்ன விஷயங்கள் இருக்கிறதோ கையில் பிடித்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோப்பையில் தன்னை ஆயத்தப்படுத்துங்க. தேவனிடத்தில் நாம் இந்த விசுவாசத்தினுடைய இந்த ஜெபத்தை செய்யலாம். இன்று தேவன் உங்களுடைய சூழ்நிலையை ஆஸ்வதிப்பார். ஒருவேளை ஒரு காரியத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் செல்றீங்க, உங்கள் விசுவாசம் தேவனிடத்தில் இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. இன்றைக்கு இந்த வெற்றியை தேவன் உங்களுக்கு தரட்டும். ஆமென். இந்த விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்கலாமா? கண்களை மூடுங்க. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, தேவனை இயேசுவின் நாமத்தினால் இதோ உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் இந்த நேரம் ஜெபிக்கிறோம். தேவனே, இதோ யார் ஒரு தோல்வியில் இருக்கிறாரோ, என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று எண்ணுகிறாரோ, தான் தன்னுடைய காரியங்கள் செய்யும் போது தான் தன்னுடைய காரியங்களில் பலவீனம் அடைகிறார், இதோ சந்தேகப்படுகிறார், என்னால் முடியாது, செய்ய முடியாது என்று தன்னுடைய வேலையில், வியாபாரத்தில் இதோ ஒவ்வொரு நாளும் ஒரு தோல்வியை இவர் பார்க்கிறார். தேவனே, இதோ இந்த தோல்வியிலிருந்து நீர் உம் ஜனங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அது மட்டும் இல்லாமல் தேவனே, இதோ ஒரு மாபெரும் காரியம் இன்றைக்கு இந்த வியாழக்கிழமையில் உம் மக்களுக்கு நீர் ஏற்படுத்தும். தேவனே, இன்றைக்கு உம் மக்கள் போகும்போது அவர்களுக்கு துணையாய் இருந்து நீர் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தினால். எனவே இந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது இவருடைய விசுவாசம் பலன் அடையட்டும், இவருடைய நம்பிக்கை பலன் அடையட்டும். இதோ வெற்றியின் உறுதியை இவருக்கு தாரும் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் தேவனே. ஆமேன், ஆமேன். இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுது. எனவே மக்களை, நாம் இந்த நேரம் ஜெபம் செய்திருந்தோம். உங்க விசுவாசத்தோடு இன்றைக்கு முன்னோக்கி செல்லுங்க. தேவன் உங்கள் காரியங்கள் வெற்றியாய் மாற்றுவார். எனவேதான் நீங்கள் இந்த வார்த்தையோட, இந்த வாஞ்சையோட நீங்க இருக்கும்படி இன்றைக்கு விசேஷமா நம்மளுடைய குடும்பத்துக்காகவும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்கக்கூடிய மாலை 7 மணிக்கு லவ் தெரப்பி, அன்பின் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் வளர்வது, உங்களுடைய சூழ்நிலை எப்படி நீங்கள் தேவனோடு கூட பலனா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அநேக ஜனங்க தன்னுடைய அன்பின் வாழ்க்கையை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு அவங்க தன்னுடைய அன்பின் வாழ்க்கையில வளர்றது கிடையாது. ஏன் பாஸ்டர் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு? ஏனென்றால் ஆவிக்குரிய விதத்தில் தேவன் உங்களுடைய திருமண வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். இதை தெரிந்து கொள்ளதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இன்றைக்கு மாலை 7 மணிக்கு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தோட கற்றுக்கொள்ள வரப்போகிறீர்கள். எப்படி உங்களுடைய திருமணத்தை பலப்படுத்துவது. ஏனென்றால் இன்னைக்கு அநேக பேர் செய்யக்கூடிய விஷயம் என்ன, அதாவது நீங்க அந்த அளவுக்கு செய்றீங்க, பார்க்குறீங்க, உங்களுக்கு அவங்க கலகம் செய்யும் போது எப்படி இருக்கும், அதுதான் இங்க வார்த்தை சொல்லப்படுது. நான் உங்களுக்காக இந்த வார்த்தையை படிக்கிறேன், பாருங்க. ஏசாயா 1 2 வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? பிள்ளைகளை ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இந்த கலகங்கள் ஏற்படுது. எத்தனை விஷயங்கள் நீங்கள் ஆதரித்தீங்க, நீங்கள் பேசுனீங்க, ஆனால் உங்களுடைய வார்த்தை மீறி, எல்லை மீறி அவங்க போய் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. இதுதான் தேவன் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா அவர்கள் விரோதமாக இருக்கிறார். யாருக்கு? ஆண்டவருக்கு. ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையோ இல்லை உங்களுடைய குடும்பத்திலையோ இது போல ஒரு சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய குடும்பத்தார் இருக்காங்கன்னா எப்படி இந்த சூழ்நிலையை ஜெயிப்பது? எனவே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் எப்படி நீங்கள் சரிபடுத்துவது. எனவேதான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை மிகவும் பலமானது. எப்படி இதை சரிபடுத்துது தேவன் பேசியிருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் வரும்போது தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், உங்களுடைய திருமண வாழ்க்கையும் தேவன் ஆஸ்வதிப்பார். எனவே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்கள் விசுவாசம் தேவனிடத்தில் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை குறித்து uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் எங்களை நீங்கள் அழைக்க விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். 282 பார் 681 1000 லைட் அண்ணா சாலை இந்த முகவரியில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். எனவே இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாலை இந்த இரவு, அதாவது 10 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த ஜெபத்தில் விசுவாசத்தோடு பங்கேறுங்கள். உங்களுடைய விசுவாசம் இந்த பர்ச்சிக்கிற கிரியைகளை நம்ம எப்படி அதை எதிர்த்து போராடி நம்ம தேவனிடத்தில் முறையிடுறோமோ, யார் நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரீங்களோ உங்களுக்கு தெரியும். எனவே இன்று ராத்திரி இந்த ஒரு ஜெபம் நாம் செய்ய போகிறோம். எனவே இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள போவீர்கள். உங்களுக்கு லிங்கானது அனுப்பப்படும் போது நீங்கள் அதில் இணையலாம். எனவே இதை குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினா நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.